திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவிற்கான முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் சுடலைக்குமார் முழு விவரங்களை வழங்க காத்திருக்கிறார். வணக்கம் சுடலைக்குமார், விவரங்கள் என்ன? திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவானது ஜூலை 7ஆம் தேதி காலை நடைபெற இருக்கின்றது. இதற்கான முதல் கால யாகசாலை பூஜையானது இன்று மாலை, அதாவது இன்று இரவு சரியாக 8:30 மணிக்கு துவங்கியிருக்கிறது. இந்த முதல் கால யாகசாலை பூஜைக்கு முன்பாக கோவில் தக்கார் அருள்முருகன் மற்றும் சிவாச்சாரியர்கள் திருச்செந்தர்களுக்கு கையில் காப்பு கட்டக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக கோவிலுடைய உள்புறத்தில் உற்சவர் சண்முகரிடமிருந்து தங்கக்குடம், அதாவது சண்முகரை அழைத்து வரக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெற்றது. மேலகால வாத்தியங்கள் முழங்க கோவிலுடைய வளாகத்திலிருந்து அந்த தங்கக்குடம் மற்றும் கும்பங்கள் கோவிலில் இருந்து எடுத்து வரப்பட்டது. முன்னதாக கோவில் யானை அணிவகுத்து அதன் தொடர்ச்சியாக மேலகால வாத்தியங்கள், அதன் தொடர்ச்சியாக கோவிலுடைய தக்கார் மற்றும் சிவாச்சாரியர்கள் கோவிலில் இருந்து அந்த கும்பத்தை அழைத்து வந்து யாகசாலை பூஜையை துவங்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெற்றது. சரியாக 8:30 மணிக்கு இந்த முதல் கால யாகசாலை பூஜையானது துவங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. வேத பாராயணம் 108 ஓதுவார்களுடன் அந்த அகண்ட நாம பாராயணம் என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் 76 குண்டங்களோடு 700 கும்பங்கள் வைக்கப்பட்டுள்ள இந்த யாகசாலையில் மொத்தம் 12 கால யாகசாலை பூஜையானது இருக்கின்றது. மேலும் 64 ஓதுவார்களுடன் தமிழ் வேதங்களாகிய திருமுறை பாராயணம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் பாராயணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் இந்த யாகசாலை பூஜையில் நடைபெற இருக்கின்றது. இன்று இந்த முதல் நாள் யாகசாலை பூஜை நிறைவாக பூர்ணாகுதி, தீபாராதனை ஆகி பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது முதல் கால யாகசாலை பூஜை நிறைவாக நடைபெற இருக்கின்றது. இன்று முதல் வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு 12வது கால யாகசாலை பூஜையுடன் இந்த யாகசாலை பூஜையானது நிறைவு பெற இருக்கின்றது. 7ஆம் தேதி என்று அதிகாலை 6:15 6:50 மகா குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார். Ah!